ஸோ இப்போ பாற்கடல கடையணும். அதுவும் ரொம்ப பெரிய கடல். அத இவ மட்டும் தனியா கடைய முடியுமா? அப்ப அவர்கள்லாம் என்ன சொல்றா, அந்த மும்மூர்த்திகளும் என்ன சொல்றா, "நீங்க மட்டும் தனியா இத கடைய முடியாது. ஸோ அந்த அவாளையும், தைத்தியர்களையும் நீங்க கூட்டிக்கோங்கோ" அப்படின்னு சொல்றா. "தைத்தியர்களையும் கூட்டுக்கோங்கோ" அப்படின்னு சொன்னவுடனே, அவாள்ட்ட போய் கேட்டோனே, அவளும் வரேன்னா, அமிர்தம் கிடைச்சா நல்லது தானேன்னு அவளுக்கும் தோன்றது. நம்மளும் எடுத்துக்கலான்னு. அப்போ அதனால இவ ஒரு பக்கம் அது அந்த ஒரு 2 பேருமே சேர்ந்து அத கடையலாம் அப்படின்னு அவ டிசைட் பண்றா. அவ பெரிய கடல். நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? உங்க வீட்ல வந்து அம்மா வந்து சர்ன் பண்றத, தயிர சர்ன் பண்றத, அந்த கடையிறத பார்த்துருக்கீங்களா? மத்துன்னு ஒண்ணு வச்சுட்டுருப்பா. அப்படி நீளமா இருக்கும். ஒரு லாங் ஸ்டிக் இருக்கும். கீழ அடியில ஒரு பால் மாதிரி இப்படி கட் கட்டா பண்ணி ஒரு பால் மாதிரி இருக்கும். அதுதான் மத்துன்னு பேரு. அந்த மத்த வச்சு என்ன பண்ணுவா, தயிரில வச்சு இப்படி 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 கடைவா. கடையும்போது அந்த அந்த தயிர் வந்து அது அப்படியே ஷேக் ஆகும். அந்த ஷேக் ஆயி ஆயி அதுலேருந்து பட்டர் கிடைக்கும். வெண்ணெய் கிடைக்கும். அதுதான் அந்த ப்ராசஸ். இப்போ அது மாரி இப்ப இந்த பாற்கடல கடையணும். அவ்ளோ பெரிய பாற்கடல கடையணும்னா, எவ்வளோ அந்த சின்ன மத்தெல்லாம் போருமா? போராது. அதனால ஒரு பெரிய மத்து வேணும். அதுக்கு என்ன பண்றா, ஒரு மலைய நம்ம ஒரு மவுண்டன எடுத்துக்கலாம். அப்படின்னு மந்திரமலை அப்படின்னு ஒரு மலை. அந்த மலைய வந்து மத்தா வச்சுக்கிறா. அப்ப நார்மலா நீங்க அந்த பெரிய பெரிய அளவுல மத்து கடையணும் அப்படின்னா, நெறைய தயிர் கடையணும்னா, பெரிய மத்தா இருக்கும். அது என்ன பண்ணுவா, அந்த மத்த வந்து ஒரு தூண் இருக்கும். அந்த தூணுக்கு முன்னால இந்த பாத்திரத்த வச்சு, அந்த பாத்திரத்துல அந்த மத்த வச்சு, அந்த மத்த வந்து தூணோட சேர்த்து ஒரு கயிற போட்டு கட்டிடுவா. தூணோட சேர்த்து இப்படி கட்டி, 2 கையிலயும் பிடிச்சு நீ இப்படி 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 தான் அத சர்ன் பண்ணணும். 2 சைடும். அப்படி இழுக்க இழுக்க தான் இந்த மத்து வந்து அசையும். அப்ப இந்த இந்த பெரிய மந்திரமால கிடைச்சுடுத்தோ. இத கட்டுறதுக்கு கயிறு வேணுமே! சாதாரண கயிறால நம்மளால கட்ட முடியுமா? முடியாது. அதனால ஒரு பெரிய ஸ்னேக், வாசுகின்னு ஒரு பாம்பு. அந்த ஸ்னேக் அந்த பெரிய பாம்ப வந்து கயிறா யூஸ் பண்ணிட்டா. அந்த பாம்பும் ஒத்துக்கிறது நான் கயிறா இருக்கேன்னு. அந்த கயிற பிடிச்சுண்டு, அதோட தலைப்பகுதிய வந்து அந்த தைத்தியர்கள், அசுரர்கள் அவா பிடிச்சுக்கிறா. வால் பகுதிய தேவர்கள் பிடிச்சுக்கிறா. பிடிச்சுண்டு இப்படி, 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 இப்படி கடையிறா. கடைய, கடைய, கடைய என்ன ஆகுது? அதுலேருந்து நெறைய விஷயங்கள் வருது. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வருது. அதாவது ஒரு திடீர்னு டங்குன்னு ஒரு குதிரை வந்தது. அந்த குதிரைக்கு வந்து எப்படி இருக்கு? ரெக்கையெல்லாம் இருக்கு. விங்ஸ் இருக்கு. அது பறந்து போகும். அந்த மாரி ஒரு குதிரை. அது உச்சிரைவசஸ்ன்னு பேரு. உச்சிரைவச்சஸ். அந்த உச்சிரைவச்சஸ வந்து இந்திரன் குடுத்துடுறா. அவ தைத்தியர்களுக்கு வந்து இதெல்லாம் அவளுக்கு தேவையில்ல. அவளுக்கு தேவை இந்த அமிர்தம். ஸோ இந்திரன் எடுத்துக்கிறான். அந்த மாரி அப்புறம் ஒரு எலிஃபண்ட் ஒண்ணு வருது. அந்த எலிஃபண்ட் எப்படி இருக்கு? ஜென்ரலா யானையெல்லாம் எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். ஆனா இந்த யானை வந்து வெள்ள வெளியேறுன்னு இருக்கு. அதுக்கு ஐராவதம்னு பேரு. அந்த அந்த யானையும் இந்திரனே எடுத்துக்கிறான். அப்புறம் அதுலேருந்து காமதேனு அப்படின்னு ஒரு ஒரு மாடு. அந்த மாடு வந்து ஃபேஸ் வந்து ஒரு லேடி மாதிரியும், உடம்பு வந்து மாதிரி சாதாரண மாதிரியும் இருக்கு. அந்த கவ் மாதிரி இருக்கு. அந்த பசுமாட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நீ அந்த பசுட்ட போயி உனக்கு என்ன வேணும்னு கேட்குறியோ அது குடுக்கும். அதனால இந்த காமதேனு, அதுவும் அவளே தேவர்களே எடுத்துக்கிறா. அப்புறம் கற்பக விருட்சம்னு ஒண்ணு வருது. விருட்சம்னா தெரியும் இல்லையா? மரம், ட்ரீ. அந்த மரம் வந்து அதுவும் அப்படிதான். விஷ் ஃபுல்ஃபில்லிங் ட்ரீ. அந்த ட்ரீட்ட போயி நீ என்னெல்லாம் விஷ் பண்றியோ, உனக்கு என்னெல்லாம் வேணும்னு நீ கேட்குறியோ, அதெல்லாம் அது குடுக்கும். எனக்கு சாக்லேட் வேணும் அப்படின்னா, சாக்லேட் குடுக்கும். ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னா, ஐஸ்கிரீம் குடுக்கும். கேக் வேணும் அப்படின்னா, கேக் குடுக்கும். சிப்ஸ் வேணும் அப்படின்னா, சிப்ஸ் குடுக்கும். அந்த மாரி நமக்கு என்னலாம் தேவையோ அதெல்லாம் அது குடுக்கும். ஸோ அந்த காமதேனு, கற்பக விருட்சம் எல்லாம் அவ தேவர்களே தான் எடுத்துக்கிறா. அப்புறம் அப்சரஸ்லாம் வரா. அப்சரஸ்ங்கிறவா யாரு? ரொம்ப அழகா இருப்பா. தேவர்கள் சபையில அவள என்டர்டெயின் பண்றதுக்காக அவ எடுத்துக்கிறா. அப்புறம் சரஸ்வதி தேவி வரா. லக்ஷ்மி தேவி வரா. எல்லாரும் அதுலேருந்து தான் வரா. பட் ஆனா அவளுக்கு தேவை எதுக்காக அவ கடையிறா? அமிர்தம் வேணும்னு கடையிறா. அது வரமாட்டேங்கிறது. பத் 9 நாள் 10 நாள் ஆயிடுறது. இவாளுக்கே டயர்ட் ஆயிடுறது. என்னடா அது 10 நாளா நம்ம கடையிறோம். நமக்கு என்ன ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்கிறதேன்னு ரொம்ப டயர்ட் ஆயிடுறா. அப்போ அவ டிசைட் பண்றா, ஒருவேளை நம்ம பண்றதுல ஏதோ தப்பு இருக்கு போல இருக்கு. நம்ம வந்து நல்லா சின்சியரா ப்ரே பண்ணிட்டு நாளைக்கு வந்து ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருக்கலாம். ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருந்து நம்ம சுவாமிட்ட வேண்டின்னு நம்ம கடையலான்னு ஏகாதசி அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கா. ஃபாஸ்டிங் இருந்துட்டு துவாதசி அன்னைக்கு திருப்பி கடையிறத ஆரம்பிக்கிறா. அப்போ திரையோதசி அன்னைக்கு என்ன ஆயிடுறது?
அதுலேருந்து திடீர்னு ஒரு பெரிய ஒரு புகை வந்தது. அப்படியே ஸ்மோக் மாரி. அத இன்ஹேல் பண்ணாலே மயக்கம் வரும் போல இருக்கு. என்னன்னா ஆலகால விஷம். அப்படியே ரொம்ப பாய்சன் அது. அந்த ரொம்ப டேஞ்சரஸ் பாய்சன். அந்த பாய்சன் வந்த உடனேயும் இவள்லாம் பயந்துண்டு ஓடுறா. அந்த பாய்சன் அவள தொரத்துறது. தொரத்தினா அவ சிவபெருமான்ட்ட ஓடுறா. அவர் தான் நம்மள காப்பாத்த முடியும்னு. சிவன் கிட்ட ஓடி அவ வந்து சிவன பிரதட்சணமா வரலான்னு, பிரதட்சணமா இப்படி சுத்தி வந்தா, இந்த ஆலகால விஷம் இப்படி வருது. உடனே அவ என்ன பண்ணா, இந்த பக்கம் அப்பிரதட்சணமா வரா. அது உடனே இப்படி வருது. இப்படி அப்படியே மாத்தி மாத்தி அவ போய் கடைசியில சிவன் கால்ல போய் விழறா. சிவன் உடனே சிரிச்சுட்டு கவலைப்படாதீங்கோ, நான் உங்கள காப்பாத்துறேன்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் உண்டு. சுந்தரர் அப்படின்னு. அந்த சுந்தரன கூப்பிடுறார். "சுந்தரா வா, அந்த ஆலகால விஷத்த கொண்டு வாங்குறார்." அந்த ஆலகால விஷத்த அப்படியே திரட்டி ஒரு கப்புல போட்டு இந்த ஆலால சுந்தரர்ன்னு பேரு அதனால அவருக்கு. அவர் கொண்டு வந்து சிவன் கிட்ட குடுக்குறார். சிவன் என்ன பண்ணார், அத வாங்கி அப்படியே டபக்குன்னு அப்படியே குடிச்சுட்டார். ஒரு கல்ப். அது உள்ள போனோனே பார்வதிக்கு பயமாயிடுறது. ஐய்யய்யோ! அந்த பாய்சன் உள்ள போனா என்ன ஆகும்? வெரி டேஞ்சரஸ் இல்லையா? ஓடி வந்து பார்வதி அப்படியே அவரோட கழுத்த அப்படி பிடிச்சிடுறா. பிடிச்ச உடனேயும் அந்த பாய்சன் வந்து கீழ இறங்காம அப்படியே அவருடைய கண்டத்திலேயே அப்படியே தங்கிடுறது. கண்டம்னா இந்த த்ரோட் இந்த இடத்துல அவருக்கு தங்கிடுறது. அதனால தான் அவரோட த்ரோட் வந்து ப்ளூ கலரா இருக்கும். அதனால அவருக்கு நீலகண்டன் அப்படின்னு பேரு. ஸ்ரீகண்டன்னு சொல்லுவா. ஸ்ரீ விஷத்துக்கு ஸ்ரீ அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஸோ ஸ்ரீகண்டன்னு சொல்லுவா, நீலகண்டன்னு சொல்லுவா. ஸோ அங்க தங்கிடுறது. அது வந்து அப்புறம் இவள்லாம் ரொம்ப சிவனுக்கு பாவம். அது என்ன ஆயிடுறது, அவருக்கு உள்ள போகல. பட் அதனுடைய எஃபெக்ட் இருக்கு. அது வந்து அப்படியே டயர்ட் ஆயி அவர் அப்படியே படுத்துன்றார். பார்வதி மடியில அப்படியே தலைய வச்சு அப்படியே படுத்துன்றார் கொஞ்ச நேரம். எல்லாரும் பயந்து போயிடுறா. ஐய்யய்யோ! தேவர்கள்லாம் என்னடா இது நமக்காக நம்மள காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு, சிவனுக்கு இப்படி ஆயிடுத்தேன்னு சொல்லி அவள்லாம் ரொம்ப ப்ரே பண்றா. வேண்டிண்டே இருக்கும்பொழுது, அவர் வந்து அப்புறம் கண்ண முழிச்சு பார்க்குறார். அன்னைக்கு அந்த நாள் அன்னைய கண்ண முழிச்சு பார்க்குற நாள் தான் திரையோதசி. அன்னைக்கு வந்து பிரதோஷம்ன்னு நம்ம பண்றோம் இல்லையா? அந்த நாள். அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போனா நல்லதுன்னு. அவர் வந்து எனக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஐ அம் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லி, அந்த நந்தியோட கொம்புக்கு நடுவுல அன்னைக்கு நடனம் ஆடுறார். அது திரையோதசி. அப்புறம் சதுர்தசி அன்னைக்கு அவர் ஃபுல்லா நல்லா க்யூர் ஆயிடுறது. எல்லாம் சரியாயிடுது. அதனால அன்னைக்கு தான் நம்ம சிவராத்திரின்னு அவர் சிவன எல்லாரும் அவருக்கு நன்றி சொல்லி அவர வேண்டிக்கிறா. அந்த நாள் தான் சிவராத்திரி. ஒவ்வொரு மாசமும் வரும். மாச சிவராத்திரி அப்படின்னு வரும். பிரதோஷத்துக்கு அடுத்த நாள் மாச சிவராத்திரி. இந்த மாசி மாசம் வர நாள் வந்து மகா சிவராத்திரி. ஏன்னா, இந்த மாசி மாசம் இந்த நாள்ல தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. ஸோ, அத நம்ம நினைவு கூர்றதுக்காக அன்னைக்கு நம்ப சிவன நம்ம ஸ்பெஷலா அன்னைக்கு நம்ம வேண்டிண்டு, அவர வொர்ஷிப் பண்ணோம்னா, நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அவர் குடுப்பார். நமக்கு நல்லதெல்லாம் அவர் குடுப்பார். சிவனுக்கு இல்லாட்டிலுமே ஒரு பேர் உண்டு. ஆசுதோஷி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஆசுதோஷின்னா சுலபத்துல சந்தோஷம் அடைஞ்சிடுறவர். அவர சந்தோஷப்படுத்துறது ரொம்ப ஈஸி. அவருக்கு என்ன வேணும்? வில்வம். ஒரு வில்வ இலைய நம்ம போட்டு பூஜை பண்ணா போதும் சந்தோஷமாயிடுவார். அவருக்கு அது மாரி அதனால தேவர்கள்லாம் அன்னைக்கு என்ன பண்றா, அவர உடம்பு அந்த விஷத்த சாப்பிட்டதுனால உடம்பு சூடா இருக்காம் அவருக்கு. ஸோ, அதனால தான் அன்னைக்கு அபிஷேகம் பண்ணிட்டே இருக்கா நெறையா. 4 கால் கோவிலெல்லாம் கூட 4 கால அபிஷேகம் பண்ணுவா. அபிஷேகம் பண்ணி அவருடைய உடம்பு சூட்ட தணிக்கிறா. அவரோட தலையில சந்திரன வைக்கிறா. அவர் மேல பாம்பெல்லாம் போடுறா. பாம்பெல்லாம் ஜில்லுன்னு இருக்கும் இல்லையா? அதனால அதெல்லாம் போட்டு அவர குளுமையாக்குறா. குளுமையாக்கி அவர வேண்டிக்கிறா. அந்த நாள்ல நம்பளும் நம்ம சிவபெருமான நம்ம வேண்டினோம்னா, நமக்கு எல்லா நன்மைகளும் அவர் குடுப்பார். சிவன் அப்டின்னாலே மங்களம் அப்டின்னு அர்த்தம். இந்த மங்களத்த குடுக்குறவர், நல்லத குடுக்குறவர். அதனால அந்த சிவராத்திரியில நீங்க எல்லாரும் முடிஞ்சா பக்கத்துல இருக்கிற சிவன் கோவிலுக்கு போங்கோ. இல்லது வீட்லயே உங்களுக்கு தெரிஞ்ச சிவ ஸ்லோகம், சிவபுராணம் சொல்லலாம். சிவ பஞ்சாட்சர ஸ்லோகம் சொல்லலாம். எவ்வளவோ லிங்காஷ்டகம் சொல்லலாம், பில்வாஷ்டகம் சொல்லலாம். நெறைய ஸ்லோகம் இருக்கு. ஏதோ ஸ்லோகம் சொல்லி சிவன வேண்டிண்டு பிரார்த்தனை பண்ணுங்கோ. சிவன் நம்ம எல்லாருக்கும் எல்லா நன்மையையும் குடுப்பார். ஓம் நம சிவாய. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கீழ கேளுங்கோ. அந்த இதில நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். நன்றி. தேங்க் யூ.